மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இந்த மெத்தடை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது மூலியமா லிசனர்ஸ் எல்லாருக்குமே அவங்க பேசுறத கேட்க ரொம்பவே பிடிச்சிருக்கான். அது என்ன மெத்தட், அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ கான்வர்சேஷன்லையோ இல்லை கம்யூனிகேஷன்லையோ சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் தோலாஸ், வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் நான் கேஜே. இந்த சேனலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சேனல் இந்த கண்டென்ட் கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடாத 2 மெத்தட் பற்றி சொல்கிறேன். நம்பர் 1, மனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. இந்த மனுஸ்கிரிப்ட் என்னன்னா, ஸ்கூலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்கள் டீச்சர் வந்து தம்பி எந்திரிச்சு அந்த புக்கை ரீட் பண்ண அப்படின்னே ஒரு புக்கை எடுத்து த பிளான்ட் இஸ் க்ரோயிங் பை தி வாட்டர் த கார்பன் இப்படி பேசுகிறோம் இல்லையா, அது இந்த சில ஏதாவது தப்பு இருக்கும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எமோஷன் இருக்காது, ஃபீலிங் இருக்காது, ஏதோ படிக்கணுமே வாசிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வாசிப்போம். லைக் வந்து ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நிறையா ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து பிடிக்கிறதே கிடையாது. நீங்களே வாசிக்கும் போது நிறையா பசங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை தூங்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்பர் 2 மெமரி ஸ்பீச். இந்த மெமரி ஸ்பீச் அப்படிங்கிறது ஈச் பை ஈச் வேர்ட் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே ஒப்பிப்பாங்க இல்லையா, இதுதான். லைக் வந்து அது முன்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க தான், இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கல்ல, இதுதான் மெமரி ஸ்பீச். இதுதான் இதுல இருக்க பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். உங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேச சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தைரியமா மனப்பாடம் பண்ணிட்டோம்டா எல்லாத்தையும் போய் சூப்பரா ஒப்பிக்க போறோம் அப்படின்னு போயிட்டு எந்திரிச்சு கம்பீரமா பேசலான்னு போயிருப்பீங்க. இடையில ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்பான்டேனியஸா யோசிக்க தோணாது. அச்சச்சோ போச்சே, அவ்வளவுதான், பயங்கரமான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுட்டு வந்துருவோம் இல்லையா. ஸோ இது வந்து மெமரி ஸ்பீச். இதுலயும் எமோஷனுங்கிறது பெருசா இருக்காது. ஜஸ்ட் நம்ம மனப்பாடம் என்ன பண்ணமோ அதை வேர்ட் பை வேர்ட் அப்படியே நம்ம பார்த்து வாசிக்கிற மாதிரியோ அதை மனப்பாடம் பண்ணதை அப்படியே வாசிப்போம், அவ்வளவுதானே தவிர இதுல நம்ம ஓனா ஸ்பான்டேனியஸா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இதனாலயுமே நிறைய பீப்புள் வந்து இதுக்காக பெருசா அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஜஸ்ட் ஏதாவது பேசட்டும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன்னு போயிடுவாங்க. முன்னாடி சொன்ன இந்த 2 ஸ்பீச்சும் நீங்க பண்ணவே பண்ணிடாதீங்க. ஒரு வேலை பண்ணீங்க அப்படின்னா நீங்க பீப்புளை அட்ராக்ட் பண்ணவே முடியாதுங்க. அப்போ எந்த மாதிரி ஸ்பீச் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச். எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச் நல்லா சொல்றேன், ஏன்னா எனக்கே ப்ரொனன்சியேஷன் அது வரல சரியா பண்ணும்போது. ஸோ எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் அண்ட் நிறைய லிசனர்ஸ்க்கு இந்த விஷயம் தான் பிடிச்சிருக்கு. நிறைய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் முதல் கொண்டு இதை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வந்து ரெடி பண்ண போறோம். ஓகேவா, லைக் ப்ரீஃபான ஒரு அவுட்லைன் ரெடி பண்ண போறோம். லைக் நம்மளோட ஒரு ஸ்பீச் பண்ண போறோம், இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம், இல்லை நம்ம இன்டர்வியூ போக போறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ஒரு அவுட்லைன் டிராஃப்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட்ஸா எழுதி வைக்க போறோம். அந்த கீவேர்ட்ஸை வந்து எப்படின்னா 3 to 5 சென்டென்ஸ் ஆர் 3 to 5 கீவேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுத போறோம். சென்டென்ஸாக தான் மேக் பண்ண போறோம். நியூமரஸ் டைம்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட. நான் பேசிட்டு இருக்க இந்த கண்டென்ட் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி லைக் வெறும் கீவேர்டை மட்டுமே வச்சுதான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்றது இல்லை கான்வர்சேஷன் கிரியேட் பண்றதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் நடந்துரும் அப்படின்னா, உங்களோட பொட்டென்ஷியல் என்னங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களால எவ்வளவு ஸ்பான்டேனியஸா நீங்க அந்த இடத்துல யோசிக்கிறீங்க, உங்களோட ஓன் தாட்ஸ் அண்ட் ஓன் வேர்ட்ஸை போட்டு நீங்க எவ்வளவு தூரம் ஒரு கீவேர்டை வச்சு உங்களால சூப்பரா ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், உங்களுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கிறீங்க. நீங்க வந்து ரொம்ப ஒரு மொட்டை மனப்பாடம் பண்ணியோ இல்லைன்னா வந்து இந்த வேர்டு ஐயோ இதெல்லாம் இருந்தாதான் என்னால பேச முடியுங்கிறதெல்லாம் இல்லாம, எனக்கு ஒரு கீவேர்டு இருந்தால் மட்டும் போதும்பா, என்னால் ஈஸியாக வந்து ஒரு ஸ்பீச்சை சூப்பராக டெலிவர் பண்ணிட முடியும். அதாவது நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஐ மீன் அந்த கீவேர்டு எழுதுறது, டிராஃப்ட் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா நான் அதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு என்னால் பேச முடியும் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும் ஆக்சுவலி. ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த டாபிக் கொடுத்தாலும் நம்மளால ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தா கூட நம்மளால டக்குன்னு அந்த ஸ்பீச்சை ரெடி பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சூப்பராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதா. இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ்னா என்ன நமக்கு தெரியும். ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா என்னன்னா,
லைக் வந்து ஆக்டிங்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சீரியல்ல இல்ல வந்து ஆக்டர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைக் வந்து டாக் பேக்ல வந்து பேசிக்கினே இருப்பாங்க. அவங்க பேச 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 அதை எடுத்து இவங்க பேசுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்து இந்த நியூஸ் ரீடர்ஸும் அவங்களுக்கு வந்து அந்த நியூஸ் ஸ்லைட்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், அதை பார்த்து பார்த்து பேசுவாங்க. இதெல்லாம் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுவே இம்ப்ராம்ப்ட்னா என்னன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து நோட்ஸ் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காது, சடனா பேசுவாங்க. சடனா ஒரு டாபிக் கொடுத்தாலும் அவங்களால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க பேசுவாங்க. பட் இங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எக்ஸ்டெம்போரேனியஸ்க்கும் இந்த இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸே என்னன்னா, இங்க அவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க இம்ப்ராம்ப்ட்ல. பட் எக்ஸ்டெம்போரேனியஸ்ல அவங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இது எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச்ல இருக்கிற மெத்தட்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜே என்னன்னா, டைம்ங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது நமக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல நம்ம வந்து பேச முடியும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஓகே, பட் இந்த இம்ப்ராம்ப்ட்ல அப்படி இருக்காது. ஸோ இந்த இம்ப்ராம்ப்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, லைக் இந்த எக்ஸ்டெம்போரேனியஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, 3 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்க போறோம், ஒரு இது பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கத்துப்போம். ஐ மீன் டீடைல்டான அந்த அவுட்லைன் எடுக்கிறது, அது பேசுறது, அப்ட்ராக்ட் ஆகுறது, அதை நான் அடுத்து சொல்றேன். பட் இதுவே இந்த இம்ப்ராம்ப்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா, ஒரு பாஸ் வந்து உங்ககிட்ட வந்து, டேய் தம்பி 2 மினிட்ஸ்ல இப்போ நீ வந்து ஒரு ஸ்பீச் வந்து ரெடி பண்ணும், ரெடி ஆயிக்கும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க டக்குன்னு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீச்சுக்காக ரெடி பண்ணிட்டு டக்குன்னு வந்து நின்று பேசுவாங்க. ஒரு 5 நிமிஷமாவது அந்த ஸ்பீச் வந்து பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து இம்ப்ராம்ப்ட்ல இருக்க பெரிய ஒரு பிளஸ். அதே மாதிரி எக்ஸ்டெம்போரேனியஸ்ல இருக்கிற பெரிய ஒரு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எதுக்குடா சொல்றேன் அப்படின்னா, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. மேபி இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது அது மேக்ஸிமம் தேவை கிடையாது. நான் உங்களுக்கு பின்னாடி இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக என்னோட வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம பார்க்கறது எக்ஸ்டெம்போரேனியஸை வச்சு என்ன பண்ணலாம், இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்றேன். எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 1 மெத்தட் வந்து இந்த வேர்ட் பை வேர்டு வந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லா ஒரு ஸ்பீச்சா மாற்றி அப்படி பண்ணுவாங்க. நம்ம அதை இங்க பண்ண வேணாம், ஏன்னா அது மேக்ஸிமம் தேவை கிடையாது. பட் நம்பர் 2 மெத்தட் என்ன, டீடைல்டான ஒரு அவுட்லைன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா, டீடைல்டான ஒரு அவுட்லைன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ண போறோம், ப்ராப்பரான கொட்டேஷன்ஸ் எடுக்க போறோம், ப்ராப்பரான நோட்ஸ் மேக் பண்ண போறோம். ஸோ இப்படி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நோட்ஸா அதை கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா, ஒரு நோட்ஸா கிரியேட் பண்ணி அதை ரஃப் டிராஃப்டா வச்சுக்க போறோம். ரஃப் டிராஃப்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஸ்கூல்லலாம் வந்து உங்களுக்கு வந்து எழுதிருப்பீங்க ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு ஃபேர் டிராஃப்டா ஒரு காப்பி வச்சுப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இது வந்து வெறும் ரஃப் டிராஃப்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு ஸ்பீச், ப்ரெசன்டேஷன், செமினார் இல்ல வந்து இன்டர்வியூ எதா இருந்தாலும் சரி, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி டே 1ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த டிராஃப்டை எடுத்து அதுல இருந்து நீங்க நல்லா பேசி பார்க்க போறீங்க. அதுல உங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை கட் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ண போறீங்க. லைக் அதுல இருந்து குறைச்சி நம்ம ஒரு நோட்ஸா மேக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நோட்ஸா மேக் பண்ண போறீங்க. டே 2ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதே தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு எது தேவையோ எவ்வளவு குறைச்சி ஒரு 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 பாயிண்ட்ல குறைச்சிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு மீதியே குறைக்க போறீங்க. அதாவது வந்து தேவை இல்லாததா நீங்க எடுக்க போறீங்க. நீங்க படிக்கும் போதே தெரியும், நீங்க நிறைய எடுப்பீங்க. அதுல ஒரு சில இது இப்ப நானே கண்டென்ட்டுக்காக நிறைய எடுப்பேன். அதுல ஒரு சில இதை நானே வந்து வேணாம், இது தேவைப்படாது, ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை நானே வந்து குறைச்சிருவேன். அதே மாதிரிதான் நீங்களும் இந்த இடத்துல பண்ண போறீங்க. டே 3ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்கதான் வந்து மெயினான ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஃபேர் டிராஃப்டா எடுக்க போறீங்க. ஃபேர் டிராஃப்டா எடுத்து அதுல கிளியரான ஒரு என்ன பேச போறோம் அப்படிங்கிற கிளியரான விஷயத்த கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற கீவேர்ட்ஸை ரெடி பண்ண போறீங்க. அதுக்கேற்ற கீவேர்ட்ஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீவேர்ட்ஸ் எப்பவுமே நம்ம ஒரு கண்டென்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்மாலான ஒரு ஸ்டோரி இருக்கணும். லைக் எப்படி நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, நீங்க ஸ்கூல்ல இருந்திருப்பீங்க, ஸ்கூல்ல வந்து எந்திரிச்சு படிக்க சொல்லியிருப்பாங்க, படிப்பீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஸ்மாலான ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் உங்களோட ஃபேர் டிராஃப்டா இருக்கும். அதாவது வந்து டே 1ல பாதி கட் பண்றீங்க, டே 2ல முக்காவாசி கட் பண்றீங்க, டே 3ல எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு மீதியே உங்களோட ஃபேர் டிராஃப்டா வச்சுக்க போறீங்க. இந்த ஃபேர் டிராஃப்டா வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஜஸ்ட் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ இது ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இவ்வளவுதான். ஸோ இது பண்றது மூலியமா என்ன நடந்துரும் அப்படின்னா, உங்க ஸ்பீச் வந்து தாறுமாறு தக்காளி சோசா இருக்கும். லைக் ஸ்பான்டேனியஸா பேசுவீங்கன்னு தான் சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையுமே திரும்பி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். நம்பர் 1 மனுஸ்கிரிப்ட், அதாவது வந்து ரோபோட்டிக் வாய்ஸ்ல பேசுறது, சும்மா அப்படியே வாசிக்கிறது, இது யாருக்குமே பிடிக்காது. நம்பர் 2 மெமரி ஸ்பீச், அதாவது மெமரி பண்ணதை மட்டும் அப்படியே பேசுறது, இடையில எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா மொத்தமா மறந்துடும்.
ஸோ இதுவுமே பண்ணுறது மூலியமா நம்ம யாரையும் நம்ம லிசனர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எது பண்ணால் அட்ராக்ட் பண்ணலாம்னா எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது பண்ணுறது மூலியமா நம்ம லிசனர்ஸை ஈஸியாக நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். இதில் இருந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச்னா இது நம்ம ஈஸியாக வந்து பேசலாம், நம்மளோட பொட்டன்ஷியல்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் இருக்கும் இதை கற்றுக்கிறது மூலிமா. நியூமரஸ் டைம்ஸ் இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்க போகிறோம். ஓகேவா? இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ்னால் லைக் வந்து சடனாக அவங்களால ஒரு டாபிக் வந்து எடுக்க முடியும். பட் எக்ஸ்டெம்போரேனியஸில் நம்ம அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமிங் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இம்ப்ராம்ப்ட் ஸ்பீக்கர்ஸ் மூலக்கு அவங்களுக்கு வந்து நோட்ஸு இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும் எதுவுமே பெருசாக தேவை கிடையாது. அவங்க டக்குன்னு ஈஸியாக பேசுவாங்க. பட் இந்த எக்ஸ்டெம்போரேனியஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரஃப் டிராஃப்ட் ஃபேட் டிராஃப்ட்னு எடுத்து அதுக்கப்புறம் தான் பேசுவோம். சரி, இதில் வந்து ஒரு மெத்தட், இதில் என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வேர்ட் பை வேர்டு இருக்கிற மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் வேர்ட் பை வேர்டு எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி அதை ஒரு ப்ரெசன்டேஷன் ஆக்கி அப்புறம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் இதுவே நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி டே 1ல் ஒரு டீட்டெயில்டான ஒரு அவுட்லைன் எடுத்து அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ரஃப் டிராஃப்டாக மட்டும் மெயின்டைன் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து டே 2ல் அதுலேருந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ண போகிறோம். டே 3ல் திரும்பி அதுலேருந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி இதுக்குன்னு ஒரு கீவேர்ட்ஸு அண்ட் ஃப்ரேசஸ் இது எல்லாமே கொடுத்து நமக்கு எப்படி வந்து வச்சுக்கிட்டா இதை ஒரு ஃபேர் டிராஃப்டாக வச்சு நம்மளால ஈஸியாக கன்வே பண்ண முடியுமோ லிசனர்ஸுக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இதில் ஒரு ஸ்மால் ஸ்டோரியும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்மள நிறையா பேருக்கு இந்த க்ரௌட் முன்னாடி பேசுகிறத நினச்சி ரொம்பவே பயமாக இருக்கும். எப்படிடா பேசுறது, எப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம நிறையா யோசிப்போம். ஸோ அதுக்கான வீடியோ இப்பயும் அசர்ட்டிவ்னா என்ன, இந்த அசர்ட்டிவ்னா என்ன, இது பேசுறது மூலம் எப்படி நம்ம கிங் ஆகலாம், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஈஸியாக நம்ம கம்யூனிகேஷன் மூலியமாக அட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த 2 வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்.